ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் இம்பீரியல் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எங்களோட ஹனிமூன் vlog பார்ட் 2 வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ பார்ட் 1ஓட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ லன்ச் வந்துட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லன்ச் வந்து நாங்கள் இந்த ஃபுட் பார்க் அப்படின்ற இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துட்டு நாங்கள் போனோம். ஸோ ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம சாக்லேட்ஸ் வாங்காமல் போனால் எப்படி, அதனால் வந்துட்டு இங்கே வந்தோம். அண்ட் அப்படியே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் வந்துட்டு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அதையும் வந்துட்டு வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு பட்டை, சமைக்கிறதுக்கு பட்டை வாங்கணும். அப்புறம் என்னென்னமோ வாங்கணுவாங்கன்னு எனக்கு ஞாபகம் கூட இல்லை. சாக்லேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ரோஸ்டட் கேஷ்யூ சாக்லேட்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்துட்டு அவங்க நம்மளுக்கு டேஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது டேஸ்ட் பார்க்குறதுக்கே நான் வந்து நிறைய சாக்லேட்ஸ் அவங்ககிட்ட வாங்கி வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அப்படியே வந்துட்டு டீ தூள் அப்புறம் வந்துட்டு என்னென்னமோ வாங்கிட்டு நாங்கள் அடுத்து வேறு என்னென்ன கடை இருக்குது அப்படின்ட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உட்டனில் செஞ்ச திங்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போனோம். அங்கே வந்துட்டு இந்த கீ ஹோல்டர்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கீ ஹோல்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து நிறைய ஷேப்ஸ்லலாம் வச்சுருந்தாங்க. இந்த யானை, குதிரை, கிட்டார் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருந்துச்சு. சரி, நம்ம 2 பேர் தானே இருக்கோம் வீட்டில், நிறைய ஒன்றும் சாவிலாம் இல்லை நம்மகிட்ட. ஸோ அதனால் இந்த சின்னதாக இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்துட்டு நான் வாங்கி வச்சுக்குவேன். அது வந்துட்டு ஒரு ஞாபகார்த்தமாக நான் வந்துட்டு வாங்கி வச்சுப்பேன் இந்த பிளேஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அங்கேயும் வந்துட்டு நம்ம வாங்கிட்டோம். அடுத்தது நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்கு திரும்பவும் கிளம்பியாச்சு. நம்ம வந்துட்டு காக்கஸ் வாக் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு போனோம். அடுத்து இங்கேயும் பார்த்திங்கன்னா டிக்கெட் என்ட்ரி ஃபீ அண்ட் தனியாக அந்த நம்ம கேமரா வச்சுருக்கோம்ல அதுக்கும் தனியாக வந்துட்டு டிக்கெட் வந்து வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. நான் வந்துட்டு சிங்கிளாக இருந்த டைம்லாம் வந்து நினச்சிருக்கேன் எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் ஆர் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் அழகழகாக ஃபோட்டோஸ் எடுக்கணும், க்யூட்டாக வீடியோஸ் எடுத்து கொடுக்கணுன்ட்டு. ட்ரீம் கம் ட்ரூ. பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் இல்லை, சுற்றி ஹோல் கொடைக்கானல்லே வளைச்சி சும்மா வளைச்சி சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட். என்னைய டேலண்ட் தான் போங்க. சே பாவம், குழந்தைக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அவனை விட எனக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு வேற சரியில்லை. நாங்கள் வந்து இப்போ காக்கஸ் வாக்கில் இருக்கோம். காக்கஸ் வாக் அப்படின்னா என்னன்னா, காக்கர் அப்படின்ட்டு யாரோ இருந்தாராம். அவர் வந்து இங்கே தான் வாக்கிங் போவாராமா. அதனால தான் இதுக்கு பேர் காக்கஸ் வாக். அவர் இப்போ காசு இல்லாமல் போனார். இப்போ எங்களுக்கு 20 ரூபா பிடிக்கிட்டாங்க. டெய்லி ஃப்ரீயாக போயிருப்பார் அவர் வாக்கிங். நம்ம போகிற வாக்கிங்க்கு 20 ரூபா. நாங்கள் வந்து காக்கஸ் வாக்லேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பிரியண்ட் பார்க் தானடா, பிரியண்ட் பார்க் வந்திருக்கோம். இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரோஸ் ஷோஸ்லாம் ஃப்ளவர் ஷோஸ் நடக்குமா. ஆனால் இப்போது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மே மாதம் தானா. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போயிட்டோன்னா சைக்கிளிங் பண்ணுறதுக்கான இடம் வரும். அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே வந்திருக்கோம். ஒருத்தன் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான் அங்கே போ. ஸோ இவர் வந்துட்டு எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துட்டு முழு நேர ஃபோட்டோகிராஃபராகவே மாறிட்டார். எங்கே போனாலும் வந்துட்டு இங்கே சாய், இங்கே நில்லு, இங்கே உட்கார் அப்படின்ற மாதிரி பிடிச்சி உட்கார வச்சு நம்மளை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல. ஆனால் வந்துட்டு நல்ல அழகழகாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் இதுக்குள்ளே வந்தோமா, வந்துட்டு இன்னொரு கேட் வழியாக வெளியே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைக்கிளிங் பண்ணுற இடம்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு அங்கே போனோம். பட் என்னென்னா நாங்கள் வந்துட்டு நடந்து உள்ளே போகிறதுக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. நான் செம்ம டயர்ட் ஆகிட்டேன். அதனால் கொஞ்ச நேரம் நாங்கள் அப்படியே வந்துட்டு உட்காந்து நாங்கள் வந்து கதை பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஓகேவா, அதனால் எனக்கு அதுக்குள்ளேயே அந்த சைக்கிள் ஓட்டணும் அப்படின்ற அந்த ஸ்பார்க் வந்துட்டு அணைஞ்சு போச்சு. சரியா, சைக்கிள் ஓட்டுற ஸ்பார்க் வந்துட்டு அணைஞ்சு போயிட்டு எனக்கு வந்துட்டு ஹாட் சாக்லேட் குடிக்கணும் அப்படின்ற அந்த ஸ்பார்க் வந்துட்டு ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா, நான் வந்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி யூடியூப் வீடியோஸில் இந்த மெல்டிஸ் கடை பற்றி நிறையா பார்த்தேன். இந்த ஹாட் சாக்லேட் விற்பாங்க அங்கே. அது வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஓவர் ஹைப் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டிரைவர் அண்ணா கிட்டே எங்களை இங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
வச்சுருந்தோம். ஸோ அங்கே தான் போயிருந்தோம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹாட் சாக்லேட் ட்ரிங்க்காகவும் கிடைக்கும், மெல்டட் சாக்லேட்டாகவும் கிடைக்கும். நாங்கள் வந்துட்டு ட்ரிங்க் தான் வந்துட்டு வாங்கினோம். பிகாஸ் மெல்டட் சாக்லேட் கொஞ்சம் திகட்டும் இல்லையா, எனக்கு கண்டிப்பாக திகட்டும். ஸோ அதனால் நான் அது வந்துட்டு சேஃபர் சைடுக்கு அது வாங்கலை, ட்ரிங்க்காக தான் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ஒரு ஃபுல் கிளாஸ் ஒருத்தர் தனியாக வந்துட்டு குடிக்க முடியுமா அப்படின்னு தெரில. நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு கிளாஸை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம் பாதி பாதி. ஸோ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து அது ஒரு பேக்கேஜ் மாதிரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அடுத்தடுத்த நாளைக்கும் கூட சில பேக்கேஜஸ் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கே வந்து ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ரிலாக்ஸ்டாக வந்தோமா, ஏதோ 1-2-3 பிளேசஸ் போனோமா, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். ஸோ அதனால் நாளைக்கு நாளான்னைக்கு நானும் இவங்களும் மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு 2 or 3 பிளேசஸ் மட்டும் அப்படி ரிலாக்ஸ்டாக ஸ்லோவாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு அவங்க ஏடிஎம் தேடி வந்து போயிருக்காங்க. இங்கே நிறைய இடத்துல வந்துட்டு ஜிபே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் வந்துட்டு கேஷ் தான் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால 2-3 ஏடிஎம் இவங்களும் போய் பார்த்தாங்க. ஏடிஎம்லேயே வந்துட்டு கேஷ் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இப்போது லாஸ்ட்டாக ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏடிஎம்மில் வந்துட்டு நின்றுருக்கோம். பார்க்கலாம் இங்கே வந்துட்டு கேஷ் கிடைக்குதா இல்லையோ அப்படின்ட்டு. செம டயர்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. மூஞ்சிலாம் வந்துட்டு பயங்கர கொடூரத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லி அன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தோம். ரூமுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பைசன் வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். பார்க்கவே வந்துட்டு பிரம்மாண்டமாக பெருசாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே எங்கள் ரூம் வந்துடுச்சு அப்படியே கொஞ்சம் நேரத்தில். ஸோ உள்ளே போயாச்சு. ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டேடி வந்துட்டு இந்த தமிழ்நாடு ஹோட்டலில் தான் வந்துட்டு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாடு டூரிசம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக ரூமுக்குள்ள இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது இல்லை, பாரு. பயமாக இருக்குது, ஒரு மாதிரி பயங்கரமாக பூட்டி இருக்குது வேறு எல்லாமே. நம்ம தான் நம்ம தான் கடைசி பாரு, எல்லாமே பூட்டி இருக்கு. சத்தியமாக சொல்கிறேனே, சுனக்க சின்ன மனக்க சின்ன சொனக்க சின்னம்மா சீ 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 என் சுந்தர் ஒரு சீ 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 ஏ சுந்தர் ஒரு சீ. நாங்கள் போயிட்டு டின்னர் வாங்க போகிறோம். கடைக்கு போயிட்டு டின்னர் வாங்க. சீ 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 செம்ம க்ரீப்பியாக பயங்கரமாக இருக்குது இந்த இடம். இதில் இவன் வேறு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுகிட்டே வரான். ஸோ டின்னருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து பக்கத்துலேயே இந்த சஞ்சய் ஹோம் ஃபுட்ஸ்ன்ட்டு ஒரு கடை இருந்துச்சு இல்லை, ஸோ அங்கே தான் நாங்கள் வந்துட்டு டின்னர் வாங்கினோம். இங்கே தான் வந்துட்டு மோஸ்ட்டாக நாங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் 3 வேளையும் இங்கே தான் நாங்கள் நிறையா சாப்பிட்டோம். ஸோ அடுத்து நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் ரூமுக்கு போயிட்டு நாங்கள் சும்மா டேபிள்லாம் நாங்களே செட்டப் பண்ணிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டே வந்துட்டு அன்றைக்கி நைட்டை வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். அண்ட் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. அண்ட் அது வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதனால் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். யூடியூப் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூக்கு வந்துட்டு நாங்கள் வந்து லேட்டாக கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் எதுவும் ட்ராவல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணல, கைடு யாரும் அரேஞ்ச் பண்ணல. நாங்களாவே வந்துட்டு சும்மா அப்படியே பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். காலையில் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே வேறு. நான் வந்து என்னுடைய கணவருக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணேன். சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்துச்சா? நான் வந்து அது உங்களுக்கு நான் இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. அண்ட் லக்கிலி அன்றைக்கி நம்ம கொடைக்கானலில் இருந்தோம். என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் பார்த்திங்களா. ஸோ நான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு எங்களோட என்கேஜ்மெண்ட் மாலையை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணினா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக அவங்களுக்கே தெரியாமல் நான் என்னோடய சூட்கேஸில் பேக் பண்ணி கொண்டும் வந்துட்டேன். வீட்டிலேருந்து நாங்கள் திங்ஸ் பேக் பண்ணுறப்போ நான் வந்துட்டு தனியாக தான் வந்துட்டு பேக் பண்ணேன். ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அவங்கள வந்துட்டு பால்கனியில் வந்துட்டு நிற்க சொன்னேன்.
சொன்னேன். ஃபோட்டோ எடுக்கலாம், வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் என்னோடய ஷார்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அதில் வந்து நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வந்துட்டு போட்டிருப்பேன். அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் அதில் பாருங்கள் சரியா. இதில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு கொஞ்சம் போர் அடிச்சிட்டேன். இந்த ஃப்ரேம் தான் நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணேன். சூப்பராக இருக்குல்ல. அதுதான் நாங்கள் வந்து குடுகுடுன்னு கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்ல, அங்கே வந்து பொங்கல் போட்டுட்டாங்க எங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டில். அதை தின்னுட்டு ஒருத்தர் வந்து கொட்டாய் விட்டுட்டே இருக்கிறாரு, தூக்கம் வருதுன்னு. அதான் இங்கேருந்து கிளம்புனா தான் வந்து தூக்கம் தெரியுமா. அதனால் நாங்கள் வந்துட்டு குடுகுடுன்னு கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் அப்படியே வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத காமிக்கிறோம். நாங்கள் வந்துட்டு பேஸ்ட்ரி கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் கடை அங்கே இருக்குது. அங்கே தான் வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று டே 1க்கு நாங்கள் வந்து கைடு எடுத்து வண்டி எடுத்து போனதுனால நிறைய இடம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நான் இந்த கைடை நம்பி போயிட்டுருக்கேன். எங்கே கூட்டு போவார் அப்படின்னு தெரியல. நீ தான் நடக்கிறேன் எவ்வளோ தூரம் 1.5 தானே. நான் வந்து பேஸ்ட்ரி கார்னருக்காக கிடையாது, பக்கத்தில் இருக்கிற கடை கூட சென்னை இல்லை. நான் பேஸ்ட்ரி கார்னர் நடந்துக்கிறேன்னு சொன்னேன். மற்ற எந்த இடத்துக்கும் நான் நடக்கிறேன்னு சொல்லவே கிடையாது. அதுவே 1.5 கிலோமீட்டர். அது 5 நிமிஷம் என்னால் நடக்க முடியாதா? ஐயோ இரு. இப்படி மேலே ஏறுறது தான்டா ஏற முடியல. அதுதான் 5 நிமிஷம். ஆனால் நிறைய போகுது. வண்டியில் போனால் தான் 5 நிமிஷம் போகலடா. என்ன சிரிக்கிற? 1.5 கிலோ 5 மினிட்ஸில் 5 நிமிஷத்தில் நீ போயிடுவ அப்படின்னா உசேன் போல்ட்டே மிஞ்சிருவேன்னு அர்த்தம். அப்போனா நீ எவ்வளோ பேர் ஆளு பேராது. சரி, எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்? அது ஆகும் 20 மேலே. மலாடா நீ தான் நான் சொன்னேன் 5 நிமிஷம் நடப்பேன் நான். அங்கே வெயில் அடிக்குது. கொடைக்கானல்னாங்க குளிருன்னாங்க, வெயில் அடிக்குது. குளிரும் போது உள்ள ஓடிடுறேன், வெளியவே வரமாட்டேன். வெயில் அடிக்கும் போது வெளியே வந்துட்டு இப்போ கொடைக்கானலில் போட சொல்கிறேன். என்ன ஒரு இங்கே வேற எதுவுமே கிடையாது போலப்பா 2 வீலருக்கு. இல்லைன்னா நாங்கள் 2 வீலர் வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு அப்படின்னு தான் யோசித்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடைக்கல. இங்கே தான் நேற்று நாங்கள் வந்து சாப்பிட்டோம். சஞ்சய் ஹோம் ஃபுட் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. லக்கி மாதிரி ஒரு டாகி அங்கே கட்டி விட்டு வச்சுருக்காங்க. எனக்கு இப்போ லக்கி ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கெலாம் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ, கல்யாணம் 10 நாள் ஆகுது. கல்யாணம் ஆனதுலேருந்து என் லக்கி என்கிட்ட சரியாகவே வரமாட்டான் தெரியுமா? செஞ்சு போச்சு. என்ன நீ அவ்வளோதான் கிளம்ப போகிற. உன்னை காக்கா பிடிச்சினா பிரயோஜனம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான் லக்கி என்கிட்ட. உங்கள் வீட்லேயும் உங்ககிட்ட டாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எதனா அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அது பார்த்தியா, எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது லக்கி என்கிட்ட முன்ன மாதிரி வராமல் இருக்கிறது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு வழியாக உருண்டு மெயின் ரோடு வரைக்கும் வந்தாச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. இந்த மாதிரி ஏறுற மாதிரி இருக்கிற இந்த ரோட்ஸில் வந்துட்டு எனக்கு நடக்கவே முடியல. பிகாஸ் நான் சொன்னேன் எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்ட்டு. அதனால் பட் எப்படியோ வந்துட்டு நம்ம லொக்கேஷனை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ பேஸ்ட்ரி கார்னர் வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு புது கடை போல். ஆக்சுவலி பழைய கடை ஒன்று இருக்கான். அங்கே வந்துட்டு டூரிஸ்ட்டே நிறைய பேர் வர்றாங்க அப்படின்றதுனால இது வந்துட்டு லோக்கல் ஆளுங்களுக்காக தனியாக வந்துட்டு இவங்க கட்டியிருக்காங்களாம்மா இந்த கடை அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் அந்த பீட்ஸா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக், ஐயோ செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த கேக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு க்ரீம் பன் ஒன்று சாப்பிட்டோம். ஐயோ அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்குள்ளே இருக்க அந்த க்ரீம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டு ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணோம். 120 தான் ஆச்சு. எல்லாமே இந்த 20 rupees 30 rupees அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஜாலியாக அதெல்லாமே சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் நாங்கள் வந்துட்டு ரூமுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு தான் வந்துட்டு நடந்து போனோம். ரிட்டர்ன் நடந்து போகிற வழியில் கேரட் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு வாங்கிக்கிட்டோம், சாப்பிட்டுட்டே அப்படியே போகலான்ட்டு. ஸோ 5 பீஸ் கேரட் வந்து வாங்கியிருந்தோம். செம்ம ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு நடந்து போகும்போதே ஒன்றா சாப்பிட்டு அப்படியே காலி பண்ணிட்டோம். நாங்கள் வந்துட்டு போயிட்டு அந்த சஞ்சய் ஹோம் ஃபுட்ஸ் இருந்துச்சுல, அங்கே தான் வந்துட்டு போனோம். லன்ச் டைம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ லன்ச்சும் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நான் பிரியாணி சாப்பிட்டேன். அவங்க வந்துட்டு மீல்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க.
ஸோ அப்படியே ரூமுக்கு போயாச்சு. நாங்கள் வந்துட்டு எங்கேயுமே சுற்றி பார்க்க போகல. அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கே போகிறது அப்படின்றதும் தெரியல. எங்களுக்கு வந்துட்டு ட்ராவலுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேப் மாதிரி எடுத்தாலும் அதுவும் ரொம்ப ஜாஸ்தி ரேட் சொன்னாங்க. அண்ட் நாங்கள் வந்துட்டு பிளானும் பண்ணல அடுத்து என்னென்ன பிளேஸ் போகணுன்னு சொல்லிட்டு. அதனால சரி கமுக்கமாக போயிட்டு நம்ம ரூமுக்குள்ளே போய் உக்காந்துக்கலாம் அப்படின்ட்டு ரூம் போயிட்டு நல்லா தூங்கிட்டோம். ஹாய். ஸோ நாங்கள் வந்துட்டு காலையில் அந்த பேஸ்ட்ரி கார்னர் போனோம். காலையில் இல்லை, மத்தியானமாக போனோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வேறு எந்த பிளான்ஸுமே வச்சுக்கல. அப்படியே ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டோம். செம்மையாக வந்துட்டு தூங்கணும். நேற்று கூட நம்ம வந்து இறங்கினதுலேருந்து ஃபுல் டே வந்துட்டு ஊர் சுற்றிட்டே இருந்தோமா. இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடச்சிது. அதனால் நல்லா தூங்கிட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 7:30 கிட்ட ஆகுது. நாங்கள் வந்துட்டு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு டின்னருக்கு. அது வந்திருக்கு. ஸோ அதான் அவங்க வாங்க போயிருக்காங்க. ஸோ வந்துட்டாங்க. நான் வந்துட்டு இப்போ சாப்பிட போய் நாட்டாம படம் பார்க்குறோம் நாங்கள். என்ன நல்லா தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு டே 2 வந்துட்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நாங்கள் வெளியே எங்கேயும் ஊர் சுற்றாமல் சும்மா வந்துட்டு சாப்பிட்ற கடைக்கு மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அடுத்த நாள் டே 3 வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா வெளியே போகணும், கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெடி ஆகணும். ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அங்கே நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலே ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி, ஓகேவா. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் வந்திருந்தோம். அண்ட் ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே அந்த ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா செஸ் போர்டு, அதுக்கப்புறம் கேரம் போர்டெலாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. எங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரே ஜாலி ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் ஒரு கேமை போட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ஸு விளையாடுறதுக்காக உட்காந்துருந்தோம். ஸோ 2 பேரும் வந்து கொஞ்சம் நேரம் செஸ் விளையாடிட்டு இருந்தோம். இங்கே வந்து விளையாடிட்டோன்னே எனக்கு வந்துட்டு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயும் செஸ் போர்டு வாங்கி வச்சுக்கலாம், அப்பப்போ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்ததும் சென்னை வந்ததுக்கப்புறம் செஸ் போர்டு ஒன்று வாங்கி நாங்கள் வீட்டில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம். இப்போ வேறு எதனா vlogல உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். என்னை ஏமாற்றி இந்த கேம் ஜெயிச்சிட்டான். ஏமாத்தினா கண்ணை திறந்து வச்சு விளையாடணும். செக்குன்ற திருப்பி வேறு எதனா ஊற்றிட்டு இருந்தேன். அவ்வளோதான் முடிஞ்சு. நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. ஸோ தெம்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கேமும் ஒன்று விளையாடிட்டு நாங்கள் வெளியே கிளம்பியாச்சு. டாக்ஸி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ வெளியவே வந்துட்டு டாக்ஸி நிறையா நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் அங்கே அந்த டாக்ஸிக்காரங்களே பார்த்திங்கன்னா பேக்கேஜஸ் மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதில் எதனா ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண பேக்கேஜில் பார்த்திங்கன்னா பூம்பாறை போவோம். அண்ட் அங்கே வந்துட்டு ஆன் தி வேல என்னென்ன லொக்கேஷன் இருக்கோ அதை காமிப்பாங்க. அண்ட் பூம்பாறையில் மெயினாக ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில் போகிறதுக்காக தான், முருகர் கோயில் போகிறதுக்காக தான் நாங்கள் அந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணோம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகர்னால் ரொம்ப பிடிக்கும், பயங்கரமான முருகர் பக்தர் இவர். ஸோ அதனால் அவங்களுக்காக நம்ம அங்கே போனோம். அண்ட் இது நாங்கள் செலக்ட் பண்ண இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த டாக்ஸிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப, நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு ஓவராக வந்துட்டு பில்டப் கொடுத்தாங்க. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பிளேசஸ் பார்க்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னாங்க. பட் நாங்கள் வந்துட்டு மொத்தமாகவே சுற்றி பார்த்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹார்ஸ்க்குள்ளே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆன் தி வேல சும்மா 2-3 பிளேசஸ் அப்படி காமிச்சிட்டு எங்களை வந்துட்டு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் வந்துட்டு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1500 பே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு போனோம் பார்த்திங்களா, ஒரு ட்ராவல்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா, அது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் நாங்கள், நிறைய பிளேசஸ் காமிச்சாங்க. பட் இது வந்துட்டு ரொம்ப வேஸ்ட் இது. பட் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்மளோட ஓன் வெஹிக்கிள் இல்லைல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இது பழனிமலை வியூ பாயிண்ட். ஸோ இந்த வியூ வந்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் பூம்பாறை வந்துட்டு போனோம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இந்த பூம்பாறை வியூ வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து காமிச்சாங்க. அடுத்து பூம்பாறை வில்லேஜ்குள்ளே போய் காமிச்சாங்க. ஸோ இது ரெண்டுமே தனித்தனி பிளேஸாக, புரியுதா உங்களுக்கு? பூம்பாறை வியூ அப்படின்றது ஒரு பிளேஸாக, பூம்பாறை வில்லேஜ் வந்துட்டு ஒரு பிளேஸாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்லியாக நிறையா இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அதை நோட்டீஸ் பண்ணாமல் நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு செலக்ட் பண்ணி போய்க்கிட்டோம். எனிவேஸ் இட்ஸ் ஓகே. நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்குள்ளே வந்துட்டு பெருசாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் மத்தியானமாகவே நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம். அதாவது நாங்கள் இருக்கிற ரூமுக்கு பக்கத்தில். திரும்பவும் வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் பேஸ்ட்ரி கார்னர் போனோம். இது பார்த்திங்கன்னா பழைய கடை. அண்ட் இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் பார்சல் வாங்கிக்கிட்டோம்.
அண்ட் அடுத்து கொஞ்சம் சாக்லேட்ஸும் திரும்ப வேறு ஒரு கடையில் வந்து நாங்கள் வாங்கினோம். இங்கேயும் வந்துட்டு நான் அந்த ரோஸ்டட் கேஷ்யூ சாக்லேட்ஸ் தான் நிறையா வாங்கினேன். எனக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து ரூம் போயாச்சு. ஸோ பேஸ்ட்ரி கார்னரில் நாங்கள் இந்த கேக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். 2 பட்டர்ஸ்காட்ச் கேக், அதுக்கப்புறம் அது பேர் என்ன, பிளாக் ஃபாரஸ்ட் கேக், அப்புறம் இந்த க்ரீம் பன், இது எல்லாமே வந்துட்டு வாங்கியிருந்தோம். எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. கேக்ஸ் வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரௌனிஸும் வந்துட்டு இருந்துச்சு அவங்கக்கிட்ட. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 20 or 25 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி என்னோடய ஃபேவரட் வந்துட்டு இந்த க்ரீம் பன் தான். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சட்டிலான ஒரு ஸ்வீட்னஸில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜாலியாக வந்துட்டு ரசித்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு சென்னை கிளம்ப போகிறோம். எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம வெக்கேஷன் வந்துட்டு முடிவடைய போகுது. எங்கள் ஹனிமூன் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நான் ரொம்ப சேடாக இருக்கேன். இல்லை, புரியல எனக்கு. அவ்வளோதான். நான் வந்து இனிமேல் பழைய பொண்ணா, நான் புது பொண்ணு இல்லையா? என்ன ஒன்று கல்யாணம் பண்ணாவா? நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம் இங்கேருந்து. அவ்வளோதான். வெட்டிங் முடிஞ்சு, ஹனிமூன் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, வீடு ஷிஃப்டிங் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு பேக் டு ரியாலிட்டி போகிறோம். சார் நாளானையிலேருந்து ஆஃபீஸ் போகிறாப்புல. இல்லை உனக்கு என்னப்பா? இன்னைக்கு என்னப்பா, நீ ஆஃபீஸ் போகிற, நாளாக போகிறேன். நானும் வேலை செய்கிறவங்க தாங்க. நானும் ஒர்க்கிங் உமன் தான். நாங்கள் வந்துட்டு பஸ் பிடிக்கணும். நாங்கள் போய் பஸ் பிடிக்கிறோம். போவோம். ஸோ ஒரு 2 nights and 3 days கழித்து நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறோம். ஜாலியாக வந்துட்டு போச்சு எங்களுக்கு. ரொம்ப நிறைய பிளேசஸ் நம்ம சுற்றி பார்க்கல அப்படின்னாலும் நல்ல குவாலிட்டி டைம் வந்துட்டு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம பஸ்ஸில் தான் வந்துட்டு போகிறோம். 5:45க்கு பஸ் நம்மளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஒரு 8 o'clock or 7 o'clock போல் நம்ம வந்துட்டு சென்னை ரீச் ஆகிடுவோம். அவ்வளோதான். கல்யாணம் முடிஞ்சு, ஹனிமூன் முடிஞ்சு, புது வீடு ஷிஃப்டிங் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்துட்டு ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளே நம்ம வந்து வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் டெய்லி vlogs நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.